Good morning, dear students. This class will be a question answer class on the work Rape of the Lock. Okay, Rape of the Lock by Pope. So I have uploaded Rape of the Lock in my YouTube channel. If you want, you can take a quick recap of the YouTube channel so that you can be thorough with the work. Now let's go into the question and answer session. Okay, see, I have written the answers also because time is too short for us to be on the discussion. These are all open-ended questions. Some questions I have left it open so that you can fill it up later. Okay, in 1712 Rape of the Lock was published in how many cantos? 2 cantos. இப்போ எப்படி நம்ம சாப்டர்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ரேப் ஆஃப் த லாக் வந்து இட் இஸ் ரிட்டன் இன் 2 cantos in the year 1712. ஆனால் அதோட எடிட்டட் வேர்ஷன் வருது 1714. அது வந்து எத்தனை கேண்டோஸில் இருக்குன்னா இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 5 cantos. ஸோ நம்ம இப்போ படிக்கிறது வந்து 5 canto புக்கு தான் படிக்கிறோம், சரிங்களா? The poem is based on the quarrel between 2 families. 2 ஃபேமிலிஸோட சண்டை தான் இந்த போயமோட கதை கரு. அடுத்தது, what are the 2 families? The name of the 2 families are Peter family and Fermor family. Arabella Fermor தான் அதில் வந்து முக்கியமானது. லார்ட் பீட்டர் தான் இதில் வந்து முக்கியமானவங்க. இந்த 2 ஃபேமிலிஸ்க்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான். Who is Lord Peter? Lord Peter யார் அப்படின்னா he is a baron. He is one of the popular beaux of London. Beau-na baron அர்த்தம். Beaux-na லண்டனில் இருக்கக்கூடிய one of the popular barons. Arabella Fermor. Who is Arabella Fermor? She is a beautiful girl in the London. அப்போ அந்த காலத்தில் 18th century பியூட்டி வாஸ் கிவன் மச் இம்பார்ட்டன்ஸ். ஸ்பெஷலி லேடிஸ் ஹூ ஆர் பியூட்டிஃபுல் வேர் கிவன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் importance in the society. What is the speciality of Arabella? அரபெல்லாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவளோட 2 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், அந்த லாக் ஆஃப் த ஹேரை பற்றி தானே அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த லாக் ஆஃப் ஹேர் 2 கேர்ள்ஸ் அவளுக்கு இருக்குது. அந்த கேர்ள் தான் அவளோட அழகே. இப்போ எப்படி நம்ம போய் பியூட்டி பார்லரில் போய் முடிய கேர்ள் பண்ணிட்டு வரோம், அது வந்து அந்த காலத்தில் அவங்களும் அதே மாதிரி கேர்ள்ஸாக முடி வச்சுருப்பாங்க ஃபாரினர்ஸ். Who has cut the curl of Arabella? அரபெல்லாவோட கேர்லை யார் கட் பண்ணா அப்படின்னு இந்த ரேப் ஆஃப் த லாக், அந்த லாக்கை கட் பண்ணி எடுக்கிறது தான் ரேப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ட் பீட்டர் வந்து அவளோட முடியை வெட்டிடுறார். வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த கட்? இந்த மாதிரி முடியை வெட்டிடுறதுனால 2 ஃபேமிலிஸ்க்கும் நடுவில் என்ன நடக்குது? தெர் இஸ் அ குவாரல் பிட்வீன் த 2 families. ஹூ இஸ் த காமன் ஃப்ரெண்ட்? இவங்க 2 பேர் ஃபேமிலிஸ்க்கும் காமன் ஃப்ரெண்ட் யாருன்னா ஜான் காரல். அவர் தான் வந்து 2 ஃபேமிலியும் என்ன பண்ணுறாரு? சமாதானப்படுத்துகிறார். What is the role of John Carroll? He wants to patch up with the quarrel. 2 ஃபேமிலி சண்டை போட்டுக்கிட்டா ஒரு காமன் ஃப்ரெண்டு கிட்ட போய் நின்று ஐயோ கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுங்க, அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சமாதானம் பேசுகிறோம்ல, அது மாதிரி இருந்தவர் தான் யார்? ஜான் காரல். ஓகே, how did he patch up? ஸோ அதனால் போப் கிட்ட போய் அவர் கேட்குறாரு, பேசாமல் இதை ஒரு காமெடி ட்ராக்கில் வந்து உங்களுக்கே இது தெரியும், இட் இஸ் அ மாக் ஹீரோயிக் எப்பிக், அதாவது எப்பிக் லெவலுக்கு கொண்டு போகிறாரு. பட் இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட் ஒன். மாக் ஹீரோயிக்னால் சும்மா ஜஸ்ட்டு ஒரு லைட்டர் வெயினில் ஒரு போயமாக எழுத சொல்கிறாரு. போப் கிட்ட போய் ஒரு போயமாக எழுதி அதை வச்சு எல்லோரும் சிரித்து பேசிட்டா அந்த சிரிப்பில் வந்து அந்த பகை வந்து என்ன பண்ணிடும்? மறைஞ்சிரும்னு சொல்லிட்டு. அடுத்தது, வாட் இஸ் அ போயம் ரிட்டன் பை போப்? அந்த போயம் வந்து எழுத சொல்கிறாருல, அந்த போயமோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போயம் இஸ் நேம்ட் அஸ் த ரேப் ஆஃப் த லாக். ரேப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கெடுக்கிறது. லாக்னா ஒரு முடியை வெட்டி எடுக்கிறது. ஸோ அது வந்து இட் இஸ் கம்பேர்ட் டு ரேப்பிங் அ உமன் மாதிரி வச்சு செய்கிறாரு, சரியா? was forced to lift a feather. Whose words are those and about what? So was forced to lift a feather. See, ஒரு ஃபெதர்னா என்னது? ஒரு முடி மாதிரி ஒன்று. இந்த
குருவி பறவைகளுக்கெல்லாம் விழுவும் இல்லையா ஃபெதரு, அந்த ரெக்கையை தூக்குறதுக்கு நமக்கு எவ்வளோ பலன் வேணும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணுமா? கிடையாது. சும்மா அப்படி தூசி மாதிரி காற்றுலேயே பறக்கிறது. அந்த மாதிரி ஒரு சாதாரண முடியை வந்து ஆப்போசிட்டாக எதிரி வெட்டினதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக்கி அதை எழுதுகிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் ரேப் ஆஃப் த லாக்கை பற்றி இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருது. எ வாஸ்ட் ஃபோர்ஸ் டு லிஃப்ட் அ ஃபெதர். ஒரு பெரிய ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஏன் ஒரு இதை கொண்டு வந்து புல்டோசரை கொண்டாந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? We'll go to the next slide. I'm just going through all the slides. Right. Who has a great fascination of the epic? So யாருக்கு வந்து இதில் great fascination இருக்குன்னா அகஸ்டின்ஸ்க்கு இருக்குது. சரியா? According to Augustine, which is the essential duty of a great writer? அகஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிரேட் ரைட்டராக இருந்தால் அவர் கண்டிப்பாக என்ன எழுதணுமா? ஒரு எப்பிக் போயமாக எழுதணுமா. He has to write a epic poem. A heroic poem is undoubtedly the greatest work which is the soul of man is capable of performance. Who is the author? So heroic poem வந்து greatest work தான். It is the soul of the man அப்படின்னு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணுறாரு? ட்ரைடன் சொல்கிறாரு. சரியா? Who tells us? Dryden. Okay. Now 18th question. Rape of the Lock is a mock heroic epic. Who praised the Rape of the Lock as the perfection of the mock epic? ஸோ இது ரொம்ப மாக் எப்பிக்லேயே பர்ஃபெக்டானது ஒன்று அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஹேஸ்லெட் சொல்கிறார். வில்லியம் ஹேஸ்லெட் சொல்கிறார். After the poem begins with the invocation to the obviously to the muses, which is defined as the two-edged weapon, fatal engine, glittering forex and meeting point, scissors. சரியா? அந்த சிசர்ஸ் தான் அந்த முடியை வெட்டுறாங்க இல்லையா, அதை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதை வந்து ஒரு வெப்பன் மாதிரி சொல்கிறாங்க. இந்த சிசர்ஸை, முடியை வெட்டுற சிசர்ஸை. சரியா? அடுத்தது சில்ப்ஸ் வருது இல்லையா? அந்த ரேப் ஆஃப் த லாக்கில் நிறைய சில்ப்ஸ் வரும். அந்த சில்ப்ஸ்க்கு வந்து ஒரு காலத்தில் அவங்க என்னவா இருந்தாங்கன்னா, they were beautiful women. இதில் ஆன்சர்ஸ் இருக்காது. if you want you can take down the answers. okay. சில்ப்ஸ்னால் என்னது? they were once women. சரியா? Who protects the chastity of the fair sex? fair sexனால் லேடிஸு. chastity அவங்களுடைய என்ன சொல்கிறது, பெண்மையை பாதுகாக்கிறது யார்? லேடிஸோட பெண்மையை பாதுகாக்கிறது யார் அப்படின்னா த கார்டியன் ஸ்பிரிட்ஸ். ஒவ்வொரு லேடிக்கும் கடவுள் வந்து கார்டியன் ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த கார்டியன் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த லேடியை வந்து யாரும் தப்பு பண்ணாமல் அவங்கள தொடாமல் பார்த்துக்குவாங்க. த மிஸ்chievous ஸ்பிரிட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கனோம்ஸ். மிஸ்chievous ஸ்பிரிட்ஸுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறோம்? கனோம்ஸ். GNOMES கனோம்ஸ். நோம்ஸ்ன்னு சொல்லலாம். ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் ஆர் கால்ட் அஸ் சில்ப்ஸ். ஜென்டில் ஸ்பிரிட்ஸ்க்கு பேர் என்ன? சில்ப்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் யங் மேன் இன் பெலிண்டாஸ் ட்ரீம்? பெலிண்டாவோட ட்ரீமில் வந்து வர யங் மேன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் மஸ்ட் பி லார்ட் பீட்டர். ஓகே. ஹூ ஃபார்வார்ன்ஸ் த டேஞ்சர் டு பெலிண்டா? யார் வந்து உனக்கு டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஏரியல்ன்றது ஒரு சில்ஃப். அதுதான் சொல்லுது, கார்டியன் சில்ஃப் ஆஃப் பெலிண்டா வந்து சொல்லுது உனக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது வந்து ஹூ வாஸ் த மெய்ட் ஆஃப் பெலிண்டா? பெலிண்டாவுக்கு ஒரு மெய்டு இருக்குது, சர்வெண்ட் இருக்காங்க. அந்த சர்வெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னா பெட்டி. BETTY பெட்டி. பெலிண்டா செயில்ட் ஆன். எந்த ரிவரில் செயில் ஆகுறா? ஒரு ஈவினிங் பார்ட்டிக்கு போகிறா இல்லையா பெலிண்டா, அங்கே தான் அவளோட லாக்கை வந்து என்ன பண்ணுறாங்க? கட் பண்ணுறாங்க. எந்த ரிவர்னோ ஆப்வியஸ்லி இங்கிலாண்டில் ஒரு ரிவர் தான் ஃபேமஸ் ரிவர் டேம்ஸ். பெலிண்டா லுக்டு மோர் பியூட்டிஃபுல் தேன். பெலிண்டா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கா. எதை விட அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் கம்பேர் டு த மார்னிங் சன். ஷீ இஸ் கம்பேர் டு தி மார்னிங் சன். The most charming of all were two locks. அவள்கிட்ட இருக்கிறதுலே அழகான சார்மிங் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா அந்த அவளோட 2 locks, 2 பக்கமும் தொங்குற அந்த சுருளான முடிகள் தான். which created a havoc in the ranks of lovers. லவர்ஸுக்கு வந்து எல்லாரும் எதை பார்த்து கவலைப்படுறாங்கன்னா அந்த லாக் ஆஃப் ஹேரை பார்த்து தான் ஆச்சரியப்படுறாங்க. அதனால தான் இவளை அடையணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க.
சரியா? ஹூ இஸ் த பர்சன் ஸ்பெஷலி சார்ம்டு பை த லாக்? அங்கே நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் லார்ட் பீட்டருக்கு வந்து அதில் ஹீஸ் என்ன சொல்கிறது, அந்த லாக் ஆஃப் ஹேரில் அப்படியே மெய் மறந்து தன்னையே இழந்து போயிடுறாரு. சரியா? பீட்டர் பில்ட் அ டேஷ் ஃபார் த காட் ஆஃப் லவ். ஸோ பீட்டர் வந்து ஒரு ஆல்டர் கட்டுறாரு, 12 வால்ஸ் வச்சு ஒரு ஆல்டர் கட்டுறாரு ஃபார் த காட் ஆஃப் லவ். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அரபெல்லா ஃபர்மர் மேலே என்னது ஒரு ஆசை வந்துருச்சு. வாட் ஆர் த 2 prayers ஆஃப் பீட்டர்? 2 ப்ரேயர் பண்ணுறாரு பீட்டர். அதில் ஒன்று எப்படின்னா, டு பொசஸ் த லாக், அந்த லாக் ஆஃப் ஹேரை ரொம்ப நேரம் அவர் வச்சுருக்கணும்னு. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, டு கீப் இட் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவர் நினைக்கிறார். விச் ப்ரேயர் ஆஃப் வாஸ் கிராண்டட்? அது வந்து இந்த லாக் ஆஃப் ஹேர் வந்து அவருக்கு கிடைக்கிது ஃபஸ்ட்டு ப்ரேயர். ஆனால் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாருல, அது கிடைக்கல. ஏன்னா அது சண்டேயில் அந்த லாக் ஆஃப் ஹேர் பறந்து போயிடுது, பறந்து வானத்தில் போய் அது ஒரு ஸ்டாராக கான்ஸ்டலேஷனாக மாறிடுது. அதுதான் அந்த ஸ்டோரியோட இந்த போயமோட ஸ்டோரி. சரியா? why did the second prayer not reached by heaven? ஏன்னா because it was dispersed by the gust of wind. அது ப்ரேயர் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்குள்ளேயே ஒரு gust of wind வந்து அதை விலக்கிட்டு போயிடுது, ஹெவனுக்கு போய் சேரவே விடாமல் பண்ணிடுது. how many spirits were assigned to look after the petticoat of Belinda? ஸோ 18th century நல்லா நக்கல் அடிச்சிருக்காரு. அவங்க வந்து இந்த பெட்டிகோட்னா உள்பாவோட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எத்தனை சில்ப்ஸ் இருக்காங்க, ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க அதை பாதுகாக்கிறதுக்குன்னா 50 இருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண விஷயம், அதுக்கு 50 ஸ்பிரிட்ஸாம். விச் இஸ் த 7-fold ஷீல்டு? 7-fold ஷீல்டு, அந்த லேடிக்கு எந்த கெடுதியும் வராமல் பாதுகாக்கிற 7-fold ஷீல்டு எதுனா அதுவும் பெட்டிகோட் தான். சரிடா? பெலிண்டா வித் ஹர் ட்ரெயின் வாஸ் செயிலிங் டுவர்ட்ஸ் ஹாம்ப்டன் கோர்ட். எங்கே போகிறாவ இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தேம்ஸ் ரிவரில் போகிறது, ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு போகிறா. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ஹாம்ப்டன் கோர்ட்? அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்மெனும் அசம்பிள் ஆகிருப்பாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அங்கே தான் ஹாம்ப்டன் கோர்ட்டில் தான் இருப்பாங்க. சரிங்களா? த பெயிண்டட் ஸ்க்ரீன் இஸ் இன் ஃப்ரம் இந்தியா. அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அது வந்து எங்கே வந்திருக்குன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெலிண்டா பிளேட் த கேம். ஒரு கார்ட் கேம் விளையாடுறல பெலிண்டா வந்து ஒரு கார்ட் கேம் விளையாடுறா. அந்த கார்ட் கேமுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆம்பர். அந்த கார்ட் கேமுக்கு பேர் என்ன? ஆம்பர், OMBER. Amber is a dash game. Amber is a card game. Amber is a card game. Belinda had 2 companions in the game. Belinda கூட எத்தனை கம்பேனியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 கம்பேனியன்ஸ் இருக்காங்க. சரியா? எத்தனை கம்பேனியன்ஸ்? 2 கம்பேனியன்ஸ் இருக்காங்க. அடுத்தது விச் இன்ஸ்பயர்ஸ் த பொலிட்டீஷியன்ஸ் வித் த நியூ பிளேஸ். அந்த எதனால வந்து பொலிட்டீஷியன்ஸ்லாம் அங்கே வராங்கன்னா ஃபார் அ கப் ஆஃப் காஃபி குடிக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வராங்க. அந்த காலத்தில் காஃபி ஹவுசஸ் வெரி ஃபேமஸ். விச் இன்ஸ்பயர்ஸ் லார்ட் பீட்டர் டு கட் த லாக் ஆஃப் ஹேர்னாலும் அதுவும் எது தான்? காஃபி தான். காஃபி குடித்தோன்னா அவருக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகி காஃபி வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து போனது. ஃபாரினர்ஸ் வந்து தே ஒன்லி ட்ரிங்க் டீ. பட் நம்ம தான் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம், அங்கே காஃபியை கொண்டு போய் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் ஹிஸ் ஹார்மோன்ஸ். ஹூ கேவ் அ சிசர்ஸ் டு லார்ட் பீட்டர் அந்த முடியை வெட்டுறதுக்கு யார் சிசர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா கிளாரிசா. ஷீ இஸ் அ கேர்ள். She is the lady in waiting of Lord Peter. She gives the scissors to Lord Peter. Who twitched the ear ring of Belinda 3 times? பெலிண்டாவோட இயர் ரிங்கை 3 தடவை இது பண்ணது யார் அப்படின்னா the sylphs. சரியா? the sylphs. Ariel came and sat on her breast. பெலிண்டாவோட breastல. Why was Ariel helpless? காரணம் என்ன அப்படின்னா பெலிண்டா லவ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஷீ மூவ்ட் வித் த ஹியூமன் பீயிங்ஸ் வெரி வெல். Why was Ariel helpless? Belinda cried more loudly. Even no lady can cry when a husband or a lapdog dies. ஸோ பெலிண்டா வந்து எவ்வளோ தூரம் அழுகுறா அப்படின்னா ஹஸ்பண்ட் இறந்தால் ஒரு பொம்பளை எவ்வளோ அழுவாளோ அதை விட சத்தமாக அழுகுறா. ஏன் காரணம் என்னென்னா லேப்டாக், அவள் வச்சுருந்த லேப்டாக் இறந்து போனதுனால. ஹூ இஸ் த காஸ் ஆஃப் பெலிண்டாஸ் மெலங்கலி? பெலிண்டா வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு துக்கப்படுறதுக்கு காரணம் எப்படின்னா ஒரு கனோம், அம்பிரியல்னு ஒரு கனோம், அதுதான் வந்து கேவ் ஆஃப் ஸ்ப்ளீனுக்கு போய் துக்கத்தை எடுத்துகிட்டு வருது. சரியா? ஸோ பெலிண்டாவோட மெலங்கலிக்கு காரணம் கனோம்,
தீயது செய்கிறது தான் கனோம்ஸ்ன்னு சொன்னேன். நல்லது செய்கிறது சில்ப்ஸு. ஸ்பிரிட்ஸ்லேயே 2 ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சில்ப்ஸு, இன்னொன்று வந்து கனோம்ஸு. அந்த குட் ஸ்பிரிட்ஸ் வந்து சில்ப்ஸு, பேட் ஸ்பிரிட்ஸ் வந்து என்னது கனோம். ஸோ அந்த கனோம் அம்ப்ரியல்ன்ற கனோம் வந்து எங்கே போகுது? அம்ப்ரியல் வென்ட் டு த கேவ் ஆஃப் ஸ்ப்ளீன். அந்த கேவ் எங்கே இருக்குது? இட் இஸ் இன் த டெப்த் ஆஃப் தி எர்த். இட் இஸ் இன் த டெப்த் ஆஃப் தி எர்த். ஹூ வாஸ் தேர் இன் த கேவ்? அந்த கேவில் யார் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். த காடஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். த காடஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். அந்த ஸ்ப்ளீன்லேருந்து தான் நமக்கு துக்கம் வருது. நம்ம உடம்புல ஸ்ப்ளீன் ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுலேருந்து தான் வருது. சரியா? எதுக்காக அம்ப்ரியல் வந்து அந்த கேவுக்கு போகுது அப்படின்னா, பெலிண்டாக்கு வெக்ஸேஷன் கொண்டு வரணும்னு சில பேர் நொந்து வெந்து போவாங்கல்ல. ஸோ அதை கொண்டு வரதுக்காகவே கேவ் ஆஃப் ஸ்ப்ளீனுக்கு அது போகுது. அண்டர் தி எர்த்துக்கு போகுது. ஒன் செக். அடுத்தது பார்த்திங்கன்னா, த காடஸ் கேவ் டேஷ் டு அம்ப்ரியல். காடஸ் வந்து அங்கே அம்ப்ரியலுக்கு என்ன கொடுக்குதுன்னா, பேக் ஃபுல் ஆஃப் சைஸ், பெருமூச்சு, ஒரு பேக் நிறையா பெருமூச்சு, சோலோஸு, பேஷன் அண்ட் டியர்ஸ், இதை தான் வந்து கொண்டு வருது. எது? காடஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். அந்த காடஸ் ஆஃப் ஸ்ப்ளீன் கொண்டு வருது. ஹூ இஸ் த லேடி கன்சோலிங் பெலிண்டா? பெலிண்டாவை வந்து அழுவாத, ஒரு முடி தானே திருப்பி வளர்ந்துரும்னு சொல்லி கன்சோல் பண்ணுறது யாருன்னா தலஸ்ட்ரிஸ். தலஸ்ட்ரிஸ் ஸ்பெல்லிங் THALESTRIS. தலஸ்ட்ரிஸ்ன்ற லேடி தான் என்ன பண்ணுறாங்க? பெலிண்டாவை சமாதானப்படுத்துகிறாங்க. லார்ட் பீட்டருக்கு வந்து சிசர்ஸ் எடுத்து கொடுக்கறது கிளாரிசா. சரியா? அம்ப்ரியல் poured the bag over the heads of பெலிண்டா அண்ட் தலஸ்ட்ரிஸ். 2 பேருக்குமே பெருமூச்சு, வெக்ஸேஷன்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. ஹூ இஸ் த லவர் ஆஃப் தலிஸ்ட்ரிஸ்? தலிஸ்ட்ரிஸோட லவர் யார் அப்படின்னா சர் பிளம்ப். சர் பிளம்ப் வந்து அங்கே வராரு. அவர் வந்து தலிஸ்ட்ரிஸோட லவர். சர் பிளம்ப் வாஸ் ப்ரவுட் ஆஃப். சர் பிளம்ப் தாங்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு இது எதுனா ஸ்னஃப் பாக்ஸ். இந்த மூக்குப்பொடி டப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த காலத்தில் அது சில்வரில் வச்சுருப்பாங்க. அது அழகழகாக வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்றார். ஹூ ப்ளீடட் பீட்டர்? பீட்டர்கிட்ட போய் கெஞ்சுறது யார்? சர் பிளம்ப் தான். ஐயோ நீ வெட்டிட்ட, இது பெரிய சண்டையாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர் பிளம்ப் கெஞ்சுறாரு. ஹூ அட்வைஸ் பெலிண்டா நாட் டு க்ரீவ்? ஸோ பெலிண்டாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறா யாருன்னா கிளாரிசா. நீ வந்து ரொம்ப வந்து துக்கப்படாத அப்படின்னு சொல்கிறா. ஹூ த்ரூ அ பிஞ்ச் ஆஃப் ஸ்னஃப் இன் த நாஸ்ட்ரில்ஸ் ஆஃப் பீட்டர்? அந்த மூக்குப்பொடி எடுத்து கொஞ்சம் எடுத்து யாரோட நாஸ்ட்ரிலில் போடுறாங்க? லார்ட் பீட்டரோட மூக்குக்குள்ளே போடுறாங்க. யாருன்னா பெலிண்டா. சரியா? பெலிண்டா இன்ஹெரிட்டட் த பாட்கின். பாட்கின்னு ஒன்று ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. அது யார்கிட்ட வந்து இன்ஹெரிட் பண்ணுறான்னா அவளோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் கிட்ட வந்து இன்ஹெரிட் பண்ணுறான். அந்த லாக் ஆஃப் ஹேர் எங்கே போயிட்டுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இட் வாஸ் தாட் த லாக் ஹேட் கான் அப் டு மூன் வரைக்கும் போயிட்டு ஹெவன்லியில் ஒரு கான்ஸ்டலேஷனாக மாறிடுச்சு. வேர் ஆல் திங்ஸ் லாஸ்ட் ஆன் எர்த் ஆர் ட்ரெஷர். மூனில் போய் எல்லாம் அந்த பால்வெளி மண்டலத்தில் மில்கி வேல போய் தேங்கி நிற்கிது. த லாக், அந்த ஒரு முடி கத்தை இருக்குல்ல, வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ பிரைட் ஸ்டார். ஒரு அழகான ஸ்டார், வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ஸ்டாராக அது என்ன பண்ணிருச்சு? மாறி போயிடுச்சு. விச் மேட் த லாக் இம்மார்டல். அந்த ஒரு கத்தையான முடியை எது வந்து இம்மார்டல் ஆக்கிட்டுனா இந்த போயம் வந்து இம்மார்டல் ஆக்கிடுச்சு. சரியா? இந்த போயம் இல்லை அப்படின்னா இந்த லாக் ஆஃப் ஹேர் வந்து இம்மார்டலாக ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் போயம் த லாக் ஆஃப் ஹேர் பிகேம் இம்மார்டல். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேப் ஆஃப் த லாக் வந்து ஒரு மாக் ஹீரோயிக் எப்பிக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? போப் வந்து நிறைய மாக் ஹீரோயிக் எப்பிக் எழுதியிருக்காரு. சரியா? டன்சியடுன்னு கூட ஒன்று எழுதியிருக்காரு. ட்ரைடனோட டன்சியடை வந்து அவர் வந்து ரொம்ப என்ன பண்ணுறாரு? நக்கல் அடிக்கிறாரு. 18th century மேனர்ஸ், அந்த ஒரு காஃபிக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. 2 ஃபெமிலியர் திங்ஸை வச்சு நம்மளுக்கு அதை அன்ஃபெமிலியர் ஆக்கியிருக்காரு. சரியா? ஸோ காடஸ் ஆஃப் பொயட்ரியை இன்வோக் பண்ணுறாரு. ஹீரோயின் ஆஃப் த போயம் பேர் வந்து பெலிண்டா. அரபெல்லா ஃபெர்மர். நிஜத்தில் அவளோட பேர் வந்து அரபெல்லா ஃபெர்மர். அவள் தான் இந்த போயமில் பெலிண்டாவாக மாறிடுறாரு. லார்ட் பீட்டர், நிஜத்தில்
காட் பீட்டர் இங்கே வந்து பேரனாக மாறிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கார்டியன் சில்க்ஸ் நிறையா இருக்குது. லாக் ஆஃப் ஹேருக்காக இவ்வளோ பிரச்சனை. 18th century விமென் வந்து தேவர் ஸோ ஃபிலிம்ஸி. அவங்க தங்களுடைய கற்பு தொலைஞ்சா கூட கவலைப்பட மாட்டாங்க. தங்களுடைய முடியோ தங்களுடைய ஆர்னமெண்ட்ஸோ இயரிங்ஸோ இதெல்லாம் தொலைஞ்சா ரொம்ப என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்கன்றத ரொம்ப அதான் மாக் பண்ணுறாரு, அதை நக்கல் அடிக்கிறாரு. சரியா? ஸோ இதுதான் வந்து ரேப் ஆஃப் த லாக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் தி கமெண்ட் செக்ஷன். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். I will clear it immediately. Okay, dear students, thank you. Let us discuss the next lesson as and when I prepare the questions for it. Okay, and for now, let me take a leave. Bye bye. Take care.